தண்ணி தண்ணிடா. இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தானே தத்தளிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன்டா தண்ணி கேட்குற? நாக்கு வறண்டு போச்சுடா, தாகமா இருக்குடா. இந்த அடுக்குல அள்ளி குடுறா. இந்த தண்ணி எவ்வளவு குடிப்பானடா? சாருக்கு மினரல் வாட்டர் கேட்குதோ? வாட்டர் தாண்டா கேட்டேன், கோட்டா கேட்டேன். டேய், குணமா ஒதுங்காம உயிரோட ஒதுங்கி இருக்கமே சந்தோஷப்படுறா. எப்படிடா சந்தோஷப்பட முடியும்? ஆமா, அரியும் கூட வந்தவங்க எங்கடா? கடவுளே, எங்களை கரை சேர்த்த மாதிரி அவங்களே நீ தான் கரை சேர்க்கணும். எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சுடா, இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு ஆசைப்படாதன்னு. நான் கேட்டேனா? அதான் உங்க அம்மா பேச்ச கேட்டு ஊர்லயே இருந்தேன்னா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியுமா? அங்க பாரு. என்னடா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனுஷன் நடமாட்டத்தையே காணா. சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக நாம புறப்பட்டோம். இந்த இடமும் சுனாமியில சுருண்டிருக்குமோ? ஒருவேளை இந்த இடம் தான் அந்தமான் நிக்கோபார் தீவா இருக்குமாடா? அந்தமானாது நொந்தமானாது, இது அந்த இடமா இருக்காது. டேய் பசிக்குதுடா, வா உள்ள போய் புரோட்டா குருமா கிடைக்குமான்னு பாப்போம். ஆமா, உள்ள முனியாண்டி விலாசம் செட்டிநாடு ஹோட்டல்ல நம்ம 2 பேரையும் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறாங்க. முருகா ஈஸ்வரா, ஏன் அவங்க 2 பேரும் வந்து தூக்குனாதான் எந்திரிப்பியாக்கும். ஏ வையா, மனுஷன் தலையெழுத்து ஒரு நிமிஷத்துல மாறுங்கிறது நம்ம விஷயத்துல சரியா போச்சு பத்தியா? பட்டிமன்றம் நடத்தாதரா பண்ணாட. பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே ஒரு எட்டு கூட வைக்க முடியாது, இப்பவே சாப்பிடணும். ஏன்டா புலம்புற? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா விட போறான்? மறுபடியும் தண்ணியா? டேய், நான் சொன்னது இந்த தண்ணிடா. வாயில வெண்ணெய் ஊத்த. என்ன சத்தம்? என்னடா சவுண்ட்? ஏண்டா காட்டுக்குள்ள சித்திராவும் ஜானகிமாடா சவுண்ட் கொடுப்பாங்க. ஏதாவது சிங்கம் புலியா இருக்க போகுதுடா. சிங்கம் புலியா? ஏய் சாப்பிடாத. ஏண்டா விஷம்? டேய், உன் எச்ச புத்திய காட்டிட்டேல, கொஞ்சம் குடுறா. நான் தர மாட்டேன். டேய் பசிக்குதுடா, கொஞ்சம். டேய் கொட்டாது குடுறா. உன்கிட்ட கொட்டை கொட்டு நான் என்ன பண்றது? டேய் உனக்கு எதுக்குடா? ஏறா ஏறா. புடி 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 புடி. ஏறு ஏறு. சீக்கிரம் வாடா. வரேன்டா. எப்படிடா இவ்வளவு பாஸ் ஆயிரனே? உங்க அப்பா பேங்க் மேனேஜர் போய் தானே சொன்னேன். உங்க அப்பா கல்ல இறக்குறவன் தானே? டேய் தேவையில்லாம எங்க அப்பா இருக்காத. ஆமா, ஒரு பெரிய பில் கேட்ஸ். மூடுறா வாய. கடல்ல விழுந்து செத்தாலாவது பொசுக்குன்னு உசுறு போயிருக்கும். இது கிட்ட மாட்டணும். எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையே. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அண்ணன் கேட்க மாட்டேங்குது. ஆஹா, புலி வருதுன்னு பார்த்தா 2 புள்ளி மான்ல வருது. நீயும் நானும் வாக்கப்பட்டு போறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிரணும். ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? ஏதாவது குயிலா இருக்கும். டேய், அந்த பொண்ணுங்க 2 தமிழ் பேசுதுடா. அப்ப இது தமிழ்நாடே தான். ஆமா, ஆண்டவனா பார்த்தா அவங்களை இங்க அனுப்பியிருக்கான். பூச்சி மைனாவை கூட்டிட்டு ஓடி போயிட்டானா தெரியும் உனக்கு? எங்க பேய்? எங்க பேய்? எங்க பேய்? அவளுங்க நம்மள பார்த்தாண்டா பேய்னு சொல்றாளுங்க. சொல்றத கேளுங்கடி, நாங்க மனுஷங்க தான், பேய்ங்க இல்ல. ஆமாமா, நம்புங்க. என்னடி நம்ப மாட்டேன், கொம்ப மாட்டேன். இப்ப பாரு நம்ப வைக்கிறேன். இதோ பாரு காலு. இப்ப நான் அவனை உதச்சனா அவன் விழுந்தானா? பேய்ங்களுக்கு கால் இல்லையா? எனக்கு கால் இருக்கா? அப்ப நான் மனுஷன் தானே. எனக்கு கால் இருக்கா? அப்ப நானும் மனுஷன் தான். இந்த பாருங்க, சத்தியம் பண்ணி சொல்றேங்க, நாங்க தமிழ் மண்ணை சேர்ந்தவங்க. உங்களை மாதிரியே தமிழ் பேசுறோம்ல. நாங்க பேசுறது வாமனபுரி பாஷை, தமிழ் இல்ல. வாமனபுரியா? என்ன பூரி? வாமனபுரி பாஷை. என்னடா அவளுங்க பானிபூரி பேல் பூரிக்கிறாளுங்க? ஒருவேளை கண்ட விட்டு கண்டம் தாண்டி ஆப்பிரிக்கா ஐரோப்பான்னு வந்துட்டோமோ? போடா கேனப்பல, இது தமிழ்நாடு தான். ராமேஸ்வரமோ தனுஷ்கோடியோ பக்கத்துல ஏதோ ஒரு இடம். அம்மா தாயே, நாங்க ஃபர்ஸ்ட் டைமா ஃபிகருங்களை தெய்வமா நினைச்சு கேக்குறோம். நாங்க இந்தியன் நேவில ஒர்க் பண்றோம். சுனாமில பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக அந்தமான் போய்கிட்டு இருந்தோம். ஹெலிகாப்டர் கவுத்து கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப எங்களை காப்பாத்துறதுக்கு நாதி இல்லாம கஷ்டப்படுறோம்மா. எப்படியோ உயிர் படைச்சு இப்பதான் கரையேறணும். தயவு செய்து நாங்க சொல்றதை நம்புங்க. நீங்க பேய்ங்களே தான். ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. 3ஆம் மேட்டர் எடுத்துடுமா? இவங்க பேய்ங்க இல்லடி, குரங்குங்க. நாங்க மனுஷங்க தான்மா. ஆனா நீங்க உயரமா இருக்கீங்களே. நாங்களே உயரம்னா சத்யராஜ், அமிதாப் பச்சன், ரகுவரன் இவங்க என்ன சொல்லுவீங்க? தெரியாம தான் கேக்குறேன். உங்க ஊர்ல எங்களை மாதிரி உயரமானவங்களே இல்லையா? எங்க வாமனபுரி தீவுல எல்லாரும் குள்ளமா தான் இருப்பாங்க. பேய் பிசாசுங்க தான் உயரமா இருக்கும். அப்ப நீங்க 2 பேரும் உயரமா இருக்கீங்களே, நீங்க 2 பேரும் பேய் பிசாசா? ஐயோ, எங்க ஊர்ல ஆம்பளைங்க மட்டும் தான் குள்ளமா இருப்பாங்க. அப்போ குத்து விளக்கு சைஸ்ல பொம்பளைங்க, தீப்பெட்டி சைஸ்ல ஆம்பளைங்களா? அந்த பக்கம் பாதி பேர் பிரிஞ்சு போங்க. ஐயோ, அண்ணனும் ஆளுங்களும் வராங்க. உங்களை பார்த்தா கண்டு கண்டமா வெட்டி போட்டுருவாங்க. என்னடா பண்றது? அதான் எனக்கும் புரியல. அந்த புதருக்குள்ள போய் ஒளிச்சுக்கங்க. பேச்ச கொர்றானா கேக்குறியா?
அண்ணே ஏதாவது கேட்டா நீ எதுவும் சொல்லாத, நான் பேசிக்கிறேன். என்னங்க இவ்வளவு அவசரமா எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற நாட்டுல இருந்து நிறைய பிசாசுங்க நம்ம தீவுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அதுல 2 பிசாசுங்களை நம்ம கஜேந்திர கொண்டுட்டாருன்னு தகவல் வந்திருக்கு. இன்னும் நிறைய பிசாசுகள் வரலாம்னு எல்லா திசையிலும் கவனம் போட சொல்லி வாமனபுரியில இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதை கிட்ட மாட்டினா உங்களை யார் காப்பாத்துறது? வீட்டுக்கு போங்க. சரிண்ணே. வாங்க, அந்த பிசாசுகளை பிடிக்காம திரும்ப கூடாது. எங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இனிமேல் நாங்கள் 2 பேரும் உயிரோட இருக்கணும்னா வயிற்றுக்கு ஏதாவது போட்டே ஆகணும். எங்க பசி ஆத்துனீங்கன்னா வாழ்நாள் பூரா உங்களை மறக்க மாட்டோம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவங்களை பார்த்தா பாவமா இருக்குடி, என்ன செய்யறது? சரி வாங்க. வாடா, சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சிருச்சு. ஆமா ஆமா. ராஜகுமாரிகளோட சுயம்பர நிகழ்ச்சிக்கு போறோம். சரி, போற இடத்துல ஒருவேளை எனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சு திடீர்னு என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா? ஐயா மூஞ்சிய பாரு, மனசு ஆசைக்கு அளவே இல்லைன்னு சரியா தான் சொன்னாங்க. குடிக்கிறதுக்கே கூழக்கானும் கொப்பளிக்கிறதுக்கு பண்ணி கேக்குதான். இது அவளுக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. வாமனபுரி ராஜ்யம் உங்களை வரவேற்கிறது. வாமனபுரி சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட 28 நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இளவரசர்களின் கவனத்திற்கு உங்கள் பெயர், ஊர், தகுதி ஆகியவற்றை அரண்மனைக்கு வலப்புறத்தில் அமர்ந்திருக்கும் அமைச்சரிடத்தில் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆஹா, டேய், இவங்க தான் ராஜகுமாரிகளா? இவங்க இளவரசிகளுக்கு எடுபடி வேலை செய்யற தோழிங்க. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. தோழிகளே இப்படி இருந்தா இளவரசிங்க எப்படி இருப்பாங்க? தோல்வியை எதிர்க்க பரிசா கொடுத்த பழக்கப்பட்டவன் என்கிட்ட நீ மோதி பாக்குறியா? ரொம்ப பேசாத, செயல கட்டுறத வீர தெரிஞ்சுக்க. இப்ப காமிக்கிறேன் என் வீரத்தை. வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்ப. அந்த வீரத்துக்கு விதை போட்டவன் ஒருத்தன் இருக்கிறது உண்மைன்னா அந்த பராக்கிரமசாலி இந்த ஜெகஜால கில்லாடி கஜேந்திரன் தான். இந்த நாட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த ஒரு மூல முடுக்கல தேர்னாலும் ஒரே ஒரு வீரன் தான் இருக்கான். அது வேற யாரும் இல்ல, இந்த கஜேந்திரன் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னடா ஆமா? நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்னோட சுயரூபத்தை இன்னும் முழுசா பார்க்கலடா. என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் உடம்புல இருந்து தலைக திருகி தனியா எடுத்து கழுகுக்கு போட்டுருவேன். அது வரைக்கும் பூ பறிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்காத. 10 பேரை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீரத்தை காட்டுறிய நீ எல்லாம் ஒரு இளவரசனா? வருஷா வருஷம் 19,000 பொன் பணத்தை இந்த வாமனபுரிக்கு கப்பம் கட்டுறவன்னா மன்னருக்கே பயப்பட மாட்டேன். மன்னருக்கு ஜால்ரா அடிக்கிற நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். என்னடா சொன்ன? ஐயோ பாவம், பக்கராஜ மன்னர் குப்புறம் வந்துட்டாரு. இருங்க 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 இருங்க. ஜெகஜால கில்லாடி கஜேந்திரனை ஜெயிக்க சாட்சாத் அந்த பீமசேனனே வந்தாலும் நடக்காது. ஏன்னு கேளியா, அவன் என்னோட சிஷ்ய பிள்ளை. வாமனபுரி சாம்ராஜ்யத்தின் இளவரசிகள் வருகிறார்கள். பராக், பராக். ஹே கஜேந்திர, அவரை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாரு. ஓஹோ, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? என் அழக பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். இந்தாங்க பிரசாதம், இந்தாங்க எடுத்துக்கங்க. ஒரே நேரத்துல நீட்டினா என்னால முடியாது. நான் அரண்மனைக்கு வந்து உங்க எல்லார்கிட்டயும் வாங்கிக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க இவங்க 3 பேரும் ஆசைப்படுறாங்க. நீங்க யார கட்டிக்க போறீங்க? 3 இல்ல, இந்த நாட்டு ராஜகுமாரிங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறேன். ஆனா அதுல ஒருத்தர் தான் மகாராணி ஆக முடியும். அதை இப்ப சொல்ல மாட்டேன். ராதாவை காணுமே.
யாரு மகாராணின்னு தெரிஞ்சிருச்சு. சச்சா, நீங்க 4 பேரும் ஒன்னா இருக்கும்போது ராதாவை மட்டும் காணமேன்னு தான் கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வாங்கடி போலாம்.